Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Inductionல exercise 4.1ல question number 15 வாங்க questionக்குள்ள போலாம். Evaluate n factorial divided by r factorial n minus r factorial when n equal to 6 r which is equal to 2. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா n equal to 6 r equal to 2ன்னு வரும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எவால்வேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அதாவது n factorial divided by r factorial n minus r factorial. இப்போ நமக்கு என்ன given கொடுத்துருக்காங்க, n equal to 6 r equal to 2. ஸோ இப்போ nக்கும் rக்கும் பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ which is equal to 6 factorial divided by 2 factorial 6 minus 2 factorial. ஓகேங்களா? ஸோ which is equal to 6 factorial அப்படியே இருக்கட்டும் divided by 2 factorial 6 minus 2 அப்படின்னும் போது அது 4 ஆகிடும் இல்லையா? ஸோ 4 factorial. இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். which is equal to 6 into 5 இருக்கட்டும். நான் இந்த 4க்கு மேலே எழுத போகிறதில்ல, ஏன்னா கீழே டினாமினேட்டரில் எனக்கு 4 factorial இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 6 into 5 into 4 factorial எழுதியிருக்கேன். 2 factorial வந்து 2 into 1 4 factorial அதே மாதிரியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம், 6ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ். ஸோ 3 5s are வந்து 15. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n which is equal to 10 r which is equal to 3. ஸோ நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, n factorial divided by r factorial n minus r factorial. இதில் நம்ம இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 10 factorial divided by 3 factorial 10 minus 3 factorial. ஓகேவா? ஸோ which is equal to 10 factorial divided by 3 factorial into 7 factorial. ஏன்னா 10 minus 3 வந்து 7. ஸோ which is equal to 10 அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 10 into 9 into 8 into 7ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன், ஏன்னா கீழே எனக்கு 7 factorial இருக்குது. அதே மாதிரி இதை பிரித்தோன்னா உங்களுக்கு 3 into 2 into 1 வருமா? அதே மாதிரி into 7 factorial அப்படின்னு வரும். இதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 7ம் கேன்சல் ஆகிடுச்சு. 3 வந்து 1 டைம்ஸ். அதே மாதிரி 9 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 டைம்ஸ் வரும். 2வும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 1 டைம்ஸ். இது பார்த்தோன்னா நமக்கு 4 டைம்ஸ் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 10 3s are 30. ஸோ 30 into 4 பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எனி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n இதுதான் அப்படின்னு அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ணல. ஆனால் ஆருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 2ஆக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய எவால்வேட் பண்ணுற ஃபார்ம் வந்து n ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ n அவங்க கொடுக்காததுனால நான் என்னன்னே வச்சுக்கிறேன். ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் which is equal to n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா n வரும், என்னை விட 1 கம்மியாக, அதை விட இன்னும் 2 கம்மியாக. ஏன்னா நம்ம அப்படி தானே போட்டுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 ஃபேக்டோரியல் எடுத்தோம்னா 6 எழுதுவோம், அதை விட 1 கம்மியாக எழுதுவோம், அதுக்கப்புறம் அதை விட இன்னும் 6ஐ விட 2 கம்மியாக, இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம என்னென்னு எழுதணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி சம்மில் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். n ஃபேக்டோரியலை நீங்கள் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு n எழுதுங்க, அடுத்தது n மைனஸ் 1, அதுக்கப்புறம் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல், அதே மாதிரி n மைனஸ் 3 n மைனஸ் 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனால நான் இங்கே n மைனஸ் 2 பக்கத்தில் ஃபேக்டோரியல் போட்டுக்கிறேன், ஏன்னா இது கம்ப்ளீட் ஆக போகிறது இல்லை, போயிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி கீழே டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னால 2 into 1 இன்ட்டு இங்கே ஒரு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n into n வந்து n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2ன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா n மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.